வெள்ளி மோதிரம் ஆரோக்கியமும் செல்வமும் தரும் அதிசய ஆபரணம். வாசகர்களுக்கான விரிவான ஆன்மீக விளக்கம். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அறிவியல் காரணமும் ஆன்மீகப் பின்னணியும் இருந்தது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் வெள்ளி ஆபரணங்கள். பொதுவாக தங்க நகைகள் உயர்ந்தவை, மதிப்புமிக்கவை என்று சொல்கிறோம். ஆனால் சாஸ்திர ரீதியாக பார்க்கும்போது தங்கத்தை விட பல மடங்கு சிறப்புடையது வெள்ளி. குறிப்பாக வெள்ளி மோதிரம் அணிவது உடலுக்கும் மனதுக்கும் அளப்பரிய நன்மைகளை தருவதாக நம் பாரம்பரிய சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றன. இன்றைய காலத்தில் பல இளைஞர்கள் வெள்ளி மோதிரத்தை ஃபெஷனுக்காக அணிகிறார்கள். ஆனால் அதன் உண்மையான சக்தியும் பயனும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியவில்லை. இந்த பதிவில் வெள்ளி மோதிரத்தின் ஆன்மீக மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை விரிவாக பார்ப்போம். வெள்ளி, சந்திரன் மற்றும் சுக்கிரனின் உலோகம். வெள்ளி உலோகம் என்பது ஜோதிட ரீதியாக சுக்கிர கிரகத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. அதே சமயம் வெள்ளி ஆபரணங்கள் சந்திர கிரகத்தின் ஆற்றலையும் அதிகரிக்கக்கூடியவை. சந்திரன் மனதை ஆளும் கிரகம். சுக்கிரன் செல்வம், அழகு, இன்பம், உறவுகள் ஆகியவற்றை குறிக்கும் கிரகம். எனவே வெள்ளி மோதிரம் அணிவதால் மனநிலையும் வாழ்க்கை வளமும் ஒரு சேர மேம்படும் என்பது நம் சாஸ்திர நம்பிக்கை. வெள்ளி மோதிரம் அணியும் சரியான முறை. வெள்ளி மோதிரத்தை எப்படியோ வாங்கி அணிவது மட்டும் போதாது. அதை சரியான முறையில் அணிவதே முழு பலனைத் தரும். அணியும் முறைகள். வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் சுக்கிரனுக்குரிய நேரத்தில் வெள்ளி மோதிரத்தை வாங்க வேண்டும். அதை சந்தனம் மற்றும் பன்னீர் கலந்த நீரில் நன்றாக கழுவ வேண்டும். பின்னர் இஷ்ட தெய்வம் அல்லது மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதன் பிறகே மோதிரத்தை அணிய வேண்டும். அறிவியல் மற்றும் ஆரோக்கிய நன்மைகள். வெள்ளி உலோகம் உடலுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கும்போது அதிலிருந்து வெளிவரும் மெல்லிய மின் அலைகள் நரம்பு மண்டலத்தின் வழியாக உடல் உறுப்புகளுக்கு நன்மை தருவதாக நம்பப்படுகிறது. வெள்ளி மோதிரம் அணிய விரும்பாதவர்கள் வெள்ளி செயின் அல்லது வெள்ளி காப்பு அணிந்தாலும் பலன் கிடைக்கும். வெள்ளி மோதிரம் தரும் அற்புத பலன்கள். வெள்ளி மோதிரம் அணிவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள். முக அழகும் ஆளுமையும் அதிகரிக்கும். மன அமைதி கிடைக்கும். கோபம் குறைந்து மனம் சமநிலையாக இருக்கும். சளி, இருமல் போன்ற உடல் உபாதைகள் குறையும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில், வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களை ஈர்க்க உதவும். செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் பெருகும். உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்ற உதவும். மூட்டுவலி, மன அழுத்தம், மனக்குழப்பம் குறையும். கபம் சார்ந்த நோய்களின் தாக்கம் குறையும். ஆன்மீகக் கோணத்தில் வெள்ளி என்பது தூய்மையின் அடையாளம். அதனால்தான் மகாலட்சுமிக்கும் சுக்கிர பகவானுக்கும் வெள்ளி மிகவும் உகந்த உலோகமாக கருதப்படுகிறது. வெள்ளி மோதிரத்தை சரியான முறையில் அணிவதால் மன உறுதி அதிகரிக்கும். வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்கள் உண்டாகும். செல்வம் சேரும் வழிகள் திறக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். முடிவுரை. நம் முன்னோர்கள் எந்த விஷயத்தையும் காரணமின்றி பின்பற்றவில்லை. வெள்ளி மோதிரம் அணிவதும் அத்தகைய அறிவார்ந்த பழக்கங்களில் ஒன்றே. வெறும் ஆபரணமாக அல்லாமல் ஆரோக்கியமும் ஆன்மீக சக்தியும் தரும் ஒரு கவசமாக வெள்ளி மோதிரத்தை பயன்படுத்தினால் வாழ்வில் பல நன்மைகளை நிச்சயம் அனுபவிக்க முடியும். இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள சிறுகதைகள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் படிக்க சேக்ரியேஷன் 6 பக்கத்தை பின்தொடருங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.